தமிழ்நாட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் மகன் பிரெஞ்சு படிக்கலாம், ஆனால் எங்கள் குழந்தைகள் இந்தி படிக்க கூடாதா என பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா கொந்தளித்துள்ளார். ஆனா நாம தமிழ் வேஷம் போடல. ஆனா இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க குழந்தைகள் 3 மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும். ஆனா என் ஏழை தமிழ் விவசாயியின் குழந்தை 3வது மொழி படிக்க கூடாதா? ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்க கூடாதா? இவர்கள் தீய சக்தியா இல்லையா? இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி should clarify. ஏன் உங்க பையன் பிரெஞ்சு படிக்கணும்? ஏன் தமிழ் படிக்கல? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில சேர்க்க மாட்டீங்க உங்க குழந்தைகளை? ஆகவே இந்த மொழி தகுடு திட்டம் உங்களுடைய மோசமான நடவடிக்கை, மக்கள் விரோத செயல்கிறேனா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தடை போடுவீங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஆப்ஷனலா நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அந்த 10 வருஷமும் 3வது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது. முதல்ல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திரு கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்கிற ஒரே அரசாங்கம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவிலேயே மாண்புமிகு பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் தான். ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்ப முடிவு செய்யப்பட்டது. அதுல 3வது மொழி ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரிட்னு இருந்தத எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லி எல்லா மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரவர் தங்கள் குழந்தைகளை தான் விருப்பப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கலாம் சொன்னா திருப்பி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சரி அவருடைய திராவிடியன் ஸ்டாக் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்க வேஷம் இனிமே எடுபடாது. 64, 67 திராவிட முன்னேற்ற கழகம் வேற. அன்னைக்கு நீங்க குற்றவாளியா இல்ல, இவர் ரா. ஆனா இன்னைக்கு எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்துல. ஆகவே பேச வேண்டாம், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறது அறிக்கை கொடுக்கறதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.